என் உயிரோடு கலந்த சகோதரர்களே, சகோதரிகளே, வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக, ஆனந்தமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற டாபிக் கோபம். பயம், பொறாமை பேசணும். இன்றைக்கி கோபம். கோபம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அது தவிர்க்க முடியாத ஒன்று. நம்ம அதை தாண்டுவோம். ஏன் கோபம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை, மற்றவங்க நம்மளையே அவமானப்படுத்திட்டாங்க, நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் நம்மளை பார்த்து கோபப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்டு இருந்தாலும் கோபப்பட்டாலும் கோபம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு டப்புன்னு கோபம் வந்துடும். கோபம் மூக்கிலே இருக்கிற மாதிரி நினச்சா அப்படி ஒருத்தர் உன்னை கோபப்படுத்தணும் அப்படின்னா பெரிய விஷயமே இல்லை. ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும்னா அதுக்கு சாம பேத தான தண்டங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம போராடி அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதே கோபப்படுத்தணும்னா அப்படி முகத்தை ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்தாவே கோபம் வந்துடும். இதுதான் அந்த கோபத்துங்கிற ஒரு சப்ஜெக்டு. இந்த கோபத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நல்லா பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னா, உரிமை கோபம், அடுத்தது உதாசீன கோபம். அது என்ன சார் உரிமை கோபம், உதாசீன கோபம்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கோபத்தோட வெளிப்பாடு ரொம்ப பொறுமையாக தான் பேசுவாங்க. கோபப்பட்டு உணர்வுபூர்வமாக டென்ஷன் ஆகி கத்துறதோ இதுவோ இருக்காது. ஆனால் ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க. ஆனாலும் அதை உதாசீனமாக பேசுவாங்க. உதாசீனமாக பேசுவாங்கன்னா என்னென்னா, எப்பா நீ வேலை பார்க்குறது ஒன்றும் திருப்தி இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இப்படிலாம் இருந்தால் ஒன்றும் வளர முடியாது, நீ வேறு இடம் உன்னை அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசிடுவாங்க. ஆனால் இது நான் கோவப்படலையே, நான் சாதாரணமாக தான் நான் பேசினேன் அப்படிம்பாங்க. கிடையவே கிடையாது. இது உதாசீனம். கோபத்தை விட கோபத்திலேயே உச்சக்கட்ட மோசமான நிலைமை அந்த உதாசீன கோபம்தான். இதை நம்ம கோவப்பட்ட மாதிரி தெரியாது, ஆனால் அவங்களுடைய மனசை ரொம்ப போய் கஷ்டப்படுத்திடுவோம். அப்போ என்ன ஆகும், சரி ரைட்டு இவங்க நம்மளை வச்சுக்க மாட்டாங்க போல இருக்கு, இவங்க நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு எண்ணம் வந்தாவே அதற்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகளை கூட அவங்களுக்கு வேலை செய்யும்போது ஒரு தொய்வு உருவாகும். ப்ளஸ் வேறு இடத்துல வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ண ஓட்டங்கள் வேலை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. இது உதாசீன கோபத்தின் வரக்கூடிய வெளிப்பாடு. உரிமை கோபம்னா என்ன? கோபமாக பேசினா கூட, சமயத்தில் திட்டா கூட, சத்தமாக பேசிட்டா கூட, சமயத்தில் வார்த்தைகளில் விட்டா கூட, அதை உரிமையாக பேசும்போது என்னப்பா நீ இது இப்படி பண்ணிட்டியே, இது பண்ணதுனால நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு நம்ம நிர்வாகத்துக்கு, அவருக்கு பாதிப்புன்னா அப்புறம் நமக்கும் பாதிப்பு தானேப்பா, நம்ம உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்கே, நீ நல்லா பண்ணுவியே, இன்றைக்கி ஏன் கொஞ்சம் இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி உரிமையாக சத்தமாக 10 நிமிஷம் பேசினா கூட அவங்க நல்லதுக்காக நம்ம கோவப்படுறோம் அப்படிங்கிறதோட வெளிப்பாடு அப்படி கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் மனசில் வலிச்சா கூட அடுத்த நேரம் நம்ம நல்லதுக்காக தானே அவர் கோவப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வு அது பாதிப்பை உருவாக்காது, அதற்கு பதிலாக பலனை உருவாக்கும். அதனால் கோபத்திலேயே படுவோம், அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் படுவோம். முடிஞ்ச வரைக்கும் அது இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி கோபம் வந்தால் கூட அந்த கோபம் உரிமை கோபமாக நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அது ரொம்ப அழகாக போகும். ரைட்டு. இப்போ கோபம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்னோம், எதிர்பார்க்கறது நடக்கலைன்னா கோபம் வருது. இப்போ ஒரு சின்ன ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்குறோம். இப்போ நீங்கள் நான் எல்லோரும் உட்காந்து ஒரு சபையில் உட்காந்துருக்கோம், ஒரு 7-8 பேரோடு உட்காந்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டக்குன்னு கோபமாக உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை நான் விட்டுறேன், அந்த சபையில் வார்த்தையை விட்டுறேன், கொஞ்சம் கடுமையாக நான் பேசிடுறேன். அந்த கடுமையாக பேசினா அந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அமைதியாக உங்களையும் பார்ப்பாங்க, என்னையும் பார்ப்பாங்க. அவங்க நிலைமை என்ன மனசில் ஓடும்,
உங்களை திட்டு வாங்கின உங்களையே ஏன் என்னாச்சோ தெரியலையே, ஏன் அப்படி அவங்க பாவம் திட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்க தோணும். என்னையை பார்த்து எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகணும், அதை அழகாக எடுத்து சொல்லாமே அப்படின்னு தான் மற்றவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்வு. ரைட்டு, நான் கோவப்பட்டுட்டேன், உங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. உடனே நீங்கள் என்னை கோவப்பட்டீங்க அப்படின்னா, அப்போ நீங்களும் என் மேலே கோவப்படுறீங்க, நானும் உன் மேலே கோவப்படுறேன். 2 பேரும் வார்த்தைகள் பரிமாற்றங்கள் அதிகமாக போச்சு அப்படின்னா அது சண்டையிலையும் முடியும். அந்த வார்த்தைகள் பண்ணும்போது அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் என்ன பார்ப்பாங்க, என்னப்பா அது 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்க, தேவையில்லாமல் வார்த்தைகளை கொட்டிக்கிறாங்க, என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு 2 பேரோட இமேஜுமே அங்கே ஸ்பாயில் ஆகும். 3வது, இப்போ நான் கோபத்தில் பேசிட்டேன், அந்த இடத்த விட்டு நீ நகர்ந்து போயிடுறீங்க. நகர்ந்து போகும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு வலிக்கும். என்னை அவமானப்படுத்திட்டாங்களே இந்த கும்பலில், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு கொஞ்சம் வலிக்கும். இல்லை சொல்ல முடியாது. ரைட், ஆனாலும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டோம், நம்மளை தோற்று போயிட்டோம்னு நினைப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு நிற்கும். இது உங்கள் மனநிலை. அடுத்து கொஞ்ச நேரம் ஆனுன்னா மனசு கொஞ்சம் நீ வேறு கவனம் செலுத்தும் போது, அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணி போகும்போது ஒரு 2-3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா மற்ற சூழ்நிலைகளில் மாறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பயமோ அந்த வருத்தமோ கொஞ்சம் மாறி மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. அது உங்கள் நிலைமை படிப்படியாக மாறும். என்ன எடுத்துக்கங்க, நான் உங்களே கோபமாக பேசிவிட்டேன், பேசின உடனே நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆணவம், பார்த்தியா நான் கோபமாக திட்டினேன், அவன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு திட்டினேன், ஆனால் அவன் பயந்துட்டு போயிட்டான் அந்த இடத்த விட்டு. அதே மாதிரி தான் எல்லோரும் பார்த்துக்குங்க, நான் அப்படி பண்ண நான் கோவப்பட தான் செய்வேன், நான் திட்டுவேன் அப்படின்னு ஒரு ஆணவமாக எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு ஒரு தப்பான எண்ணம் ஓடும். கொஞ்ச நேரம்தான். ஆனால் நீங்கள் அந்த இடத்த விட்டு எதிர்த்து பேசியிருந்தால் அப்பயே சண்டையாகிருக்கும். நகர்ந்து போனோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன இந்தால் விலகி போயிட்டாரே, என்ன ஆச்சு, ஏன் விலகி போயிட்டா அப்படி, நம்மளாக இருந்தால் கூட எதிர்த்து பேசியிருப்போமே, அமைதியாகவே போயிட்டா அப்படியே, என்ன பண்ணுவோம் அப்படியோ தெரியலையே, திருப்பி ஏதாவது வேறு மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் அப்படியா, நேராக பேச முடியலன்னா அடுத்து தப்பாக நேராக பேச முடியலன்னா அடுத்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே பின்னாடி வேறு மாதிரி காயனை ஊற்றுவாரோ, இது என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஓடி 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 அப்புறம் 10 நிமிஷம் நம்ம தான் அவசரப்பட்டு பேசிட்டோமோ, தப்பாக பேசிட்டோமோ, பாரு எல்லோரும் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களே, நம்ம கடைசியில் கோபமாக வார்த்தையை விட்டோமே, அதை கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ண உணர்வுகள் எனக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக தோண ஆரம்பிக்கும். அது எந்த புத்துலேருந்து எப்படி பாயுதுன்னு தெரியாதே, அவன் மனசில் பாதிக்கப்பட்டானே, வெளியில் போய் சொல்ல நம்ம பேர் கெட்டு போயிடுமா, நேரம் வரும்போது கரெக்டாக எனக்கு கெடுதல் பண்ணிடுவானா, இப்படி ஒரு எண்ண ஓட்டங்கள் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அமைதியாக பார்க்கும்போது என்கிட்ட பேச வந்தீங்கன்னா உடனே எனக்கே மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், ஐயா நான் கொஞ்சம் வருத்தமாக தப்பாக பேசிட்டேன் கோச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலையே மாறும் பொறுமையாக இருந்தால். அப்போ கோபம்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், கோபம்னு வந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்து போயிடணும். கோபப்பட்டவங்க அவங்க அந்த இடத்துல தான் தவறை ஃபீல் பண்ண வைக்கணும். அப்போ அந்த இடத்துல கோபத்தில் கூட சூழ்நிலைகளில் நட்புகள் அதிகமாகும். அதுவே கோபத்தை சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா அது மிகப்பெரிய பகையாக மாறும். இதுதான் கோபத்தில் வரக்கூடிய அடுத்த படிப்படியான விஷயங்கள். அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வருது அப்படின்னா அதை தள்ளி போடணும், அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகணும். அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த அந்த சூழ்நிலைகள் படிப்படியாக வேறு மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும், அது சரியாக வராது. உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருங்க. தோற்று போயிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், ஆனால் அது நம்ம தோக்கலை. அவங்க வார்த்தைகள் பேசின ஒரு பாணியில் தான் தோற்றதாக நினைக்கிறாரே ஒழிய அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற மக்கள் நம்ம மேலே ஒரு பரிதாப உணர்வும் நமக்கு நல்ல எண்ணமும் தான் நம்மளை நோக்கி வரும். அதனால் நீங்கள் தோத்துட்டோன்னு நினைக்காதீங்க, பொறுமையாக இருக்காரு பரவாயில்லன்னு நம்ம பெருமை அடைவோம். அந்த பொறுமை நம்மளை பெருமையை கொடுக்கும். அதனால் கோபம்னு வந்துச்சுன்னா
தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நகர்ந்து தள்ளி போங்க, மாற்றங்கள் வரும். அது அந்த சூழ்நிலையே மாறும். எல்லா இடத்துலையுமே நட்பு வட்டாரங்களும் அதிகமாக உருவாகும். அப்போ இதுக்கு என்ன தான் வழி? அதுக்கு மனசு எப்படி? கோபம் வந்தால் என்ன பண்ணுறது? யார் மேலே கோபம் வருதோ அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. அவங்கள மன்னிச்சிடு. போ, நீ உனக்கு தெரிஞ்ச வளம் அவ்வளோதான். நீ ஏதோ பேசிவிட்ட, பரவாயில்ல. இன்றைக்கி இல்லாட்டி ஒரு நாளைக்கு என்னை நீ புரிஞ்சுக்குவ. அன்னைக்கு புரிஞ்சுக்கும் போது எல்லாம் சரியாக வரும். அப்போ என்கிட்ட நீ நல்லா பழகுவ அப்படிங்கிற உணர்வுகள் நம்ம 2 minutes அந்த உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். அதனால் கோபம்னு வரும்போது அதை தள்ளி போடுங்க. கோபம்னு யார் மேலே வருதோ அவர்களை மன்னிச்சு விடுங்க. இது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அனுபவம். என்னோடய வாழ்க்கையில் நான் ஒருத்தரால் ரொம்ப பாதிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவரை பேரை நினச்சாவே, யாராவது சொன்னாவே எனக்கு மனசு அப்படியே ஒரு 10 நிமிஷம் பதஷ்டமாகவே இருக்கும். அதை நிறைய பேர்கிட்ட புலம்பி தீர்த்துட்டு அப்புறம் எதுக்காக நான் பதஷ்டப்பட்டேன், எதுக்காக அப்படின்னு நானே ஃபீல் பண்ணுவேன். இது படிப்படியாக போயிட்டே இருந்தது. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நம்ம பூஜையில் தினமும் படிப்போம் இல்லையா, நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜென்மத்திலோ அல்லது போன ஜென்மத்திலோ நாம் செய்த பாவங்கள் பாவ பதிவுகளாக நம்ம மனசில் சேர்ந்துக்கும். நம்ம அந்த பாவ பதிவுகள் வெளியில் போகணும்னா நம்ம எவ்வளோ பெரிய எந்த பாவத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி வழி நமக்கு அப்போ தான் அந்த பாவ பதிப்பு நம்மளை விட்டு போகும். அதனால் யார் நம்மளைய கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள இறைவன் முன்னாடி பிரார்த்திங்க அப்படின்னு சொல்லி வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருப்பார். அப்போ அது எனக்கு அந்த எண்ணம் தோணும்போது நம்ம எனக்கு யார் கஷ்டப்படுத்தினாரோ எப்பெல்லாம் அவரால் பாதிப்பு ஏற்பட்டதோ அப்போல்லாம் 10 நிமிஷம் பதஷ்டத்தில் நம்ம தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டனோ அந்த சிந்தனையை வேதாத்திரி மகரிஷி சொன்னதை வச்சு இறைவனை கும்பிடும்போது அவரையும் பிரார்த்தித்து எல்லாம் வல்ல இறைவா அவர் ரொம்ப நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், அவர் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் அப்படின்னு நான் நினைக்க தினமும் வேண்ட அதற்கப்புறம் என்ன நடந்ததோ இல்லையோ, அதற்கப்புறம் காலப்போக்கில் அவரை பற்றிய பேச்சு வரும்போது எனக்குள் ஏற்பட்ட பதஷ்டம் எனக்கு இல்லை. நான் ஃப்ரீ ஆகிட்டேன். அந்த எண்ண ஓட்டங்கள்லேருந்து வெளியில் வந்துட்டேன். இது என்னோட கிடைச்ச அனுபவம். சகோதரர்களே, சகோதரிகளே, கோபம் தவிர்க்க முடியாதது. அதை உரிமை கோபமாக வெளிப்படுத்துங்கள். முடிந்த வரையில் கோபத்தை தள்ளி போடுங்கள். தள்ளி போடுவது தோல்வி கிடையாது. உனக்கு பெருமையை தரக்கூடிய நிகழ்வு. எல்லாவற்றையும் விட யார் மேல் கோபம் வருகிறதோ அவரை மன்னித்து விடுங்கள். மன்னிக்க தெரிந்த மரகத உள்ளம் மாணிக்க கோயிலடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு மாணிக்க கோயில் தன்மைக்கு நாம் வளருவோம். வாழ்க வளமுடன். வணக்கம்.